நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி. இந்த காணொளி கல்யாண் ஜுவல்லரி வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு காணொளி. நீங்கள் பார்க்கலாமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கல்யாண் ஜுவல்லரி ஷேர் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு ஷேரை வாங்குறதா இருந்தாலும் எல்லாருமே பெரும்பாலும் பார்க்குற விஷயம் என்னென்னா, அந்த பங்கினுடைய ஒரு ஆண்டு அதிகபட்ச மதிப்பு, குறைந்தபட்ச மதிப்பை கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மட்டுமே போதும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது கிடையாது. அந்த விஷயத்தை தான் நம்ம இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம கல்யாண் ஜுவல்லரியில் வரக்கூடிய ஆடை நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். நம்பிக்கை தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ அதில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஷேரில் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், காரணிகள் உங்களுக்கு சரின்னு பட்டால் மட்டும்தான் அதை வாங்கணும். அந்த நம்பிக்கைக்கு உண்டான ஃபேக்டர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கம்பெனியினுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கல்யாண் ஜுவல்லரியோட ஒரு பங்கின் விலை 508 ரூபாங்க. இந்த ரேஞ்சில் அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் கிட்டத்தட்ட 52,000 கோடி கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு நிறுவனத்தையும் மதிப்பிடுறப்ப அதனுடைய லாபத்தில் எவ்வளோ மடங்கு சந்தை மதிப்பு விற்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு சொல்லணுன்னா P/E அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரைஸ் பர் ஏர்னிங். இது நம்ம மார்க்கெட் கேபிட்டல் டிவைட் பை ப்ராஃபிட் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். ஸோ இப்போ கல்யாண் ஜுவல்லரியுடைய ப்ராஃபிட்டு, கல்யாண் ஜுவல்லரியுடைய மார்க்கெட் கேபிட்டலை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 70 மடங்குக்கு மேலே, அதாவது 52,000 கோடி டிவைடட் பை 664 கோடி அப்படின்னு நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட 70 மடங்குக்கு மேலே இது இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது நம்மளுடைய வேல்யூ ஜோனில் 20-25 கிட்ட இருந்தோம்னா நல்லது அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய காமனான கருத்து. இது 70க்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஓவர் வேல்யூவேஷன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக கம்பெனியினுடைய கடன் அண்ட் ஈக்விட்டி, அதாவது டெப்ட் பை ஈக்விட்டி நம்ம பார்த்தோம்னா 0.79 கிட்ட இருக்குங்க. இது பிலோ 0.5 கிட்ட இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இது கொஞ்சம் ஓவராக இருக்குது. நம்ம எக்ஸாக்டாக சொல்லணுன்னா கிட்டத்தட்ட இதனுடைய மதிப்பு 4,500 கோடிக்கு மேலே இருக்குது. மேலும் தற்பொழுது தங்கத்தின் விலை உச்சத்தில் இருக்கும் பொழுது இதனுடைய சேல்ஸ், அதாவது வியாபாரம் அந்த அளவுக்கு நடக்குமா எதிர்காலத்தில் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 10-15க்கு மேலே காரணிகளை அனலைஸ் பண்ணி தான் ஒரு பங்கை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். நான் இப்போ சொன்ன விஷயம்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ இந்த பார்த்த விஷயத்தில் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு எதாவது பெட்டராக வேணுமா? இது மாதிரி வேறு கம்பெனி ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க, நான் உங்களுக்காக பதிவிடுறேன்.